வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ட்ராங் ரூம்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். தமிழகம் புதுச்சேரியில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் வாக்குப்பதிவு இயந்திரம் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. சென்னையில் ராணி மேரி கல்லூரி, லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கும் 39 பாதுகாப்பு மையங்களில் அதி உயர் பாதுகாப்பு கொண்ட ஸ்ட்ராங் ரூம் அறைகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. விவிபேட், ஒப்புகை சீட்டு இயந்திரங்களும் அங்கேயே வைக்கப்பட்டது. இப்படி இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ட்ராங் ரூம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை தேர்தல் ஆணையமே வகுத்திருக்கிறது. அதன்படி ஸ்ட்ராங் ரூமில் ஒரே ஒரு கதவு மட்டுமே இருக்க வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கதவுகள் இருந்தாலோ, அறையில் ஏதேனும் மூடப்படாமல் இருந்தாலோ செங்கற்கள், சிமெண்ட் கொண்டு மூடப்பட்டிருக்க வேண்டும். அறைக்கு வலுவான இரட்டை பூட்டு போடப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பூட்டின் சாவி அறை பொறுப்பாளரிடமும் மற்றொரு சாவி மாவட்ட அலுவலர் பதவிக்கு குறையாத அதிகாரியிடமும் இருக்க வேண்டும். தீ மற்றும் வெள்ளத்தால் பாதிக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருக்கும். ஸ்ட்ராங் ரூம் அருகே 24 மணி நேர கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை இருக்கும். ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கண்காணிக்க 24 மணி நேரமும் அரசிதழில் வெளியிடப்பட்ட அதிகாரி ஒருவர் காவல்துறை அதிகாரியுடன் இணைந்து பாதுகாப்பில் இருப்பார். அறையில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றிலும் 180 முதல் 250 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஸ்ட்ராங் ரூம் உள்ளே ஒரு சிசிடிவி, அறை வெளியே பூட்டப்பட்டிருப்பதை கண்காணிக்க சிசிடிவி, அறையை நோக்கி செல்லும் பாதைகளை கண்காணிக்க சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சிசிடிவி காட்சிகளையும் ஒரே இடத்திலிருந்து கண்காணிக்க திரை வசதி செய்யப்பட்டிருக்கும். இயந்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேட்பாளர்கள் முகவர்களை நியமிப்பர். ஒரு கட்சிக்கு 2 பேர் வீதம் ஒரே நேரத்தில் கண்காணிக்கலாம். சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் இது பொருந்தும். 3 ஷிஃப்டாக ஆட்கள் மாறி மாறி கண்காணிக்கலாம். அறையை கண்காணிக்க யாரேனும் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் முகவர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு செல்லலாம். மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். ஸ்ட்ராங் ரூம் அருகாமையில் ஆயுதம் ஏந்திய மத்திய CAPF படையினர் பாதுகாப்பில் இருப்பார்கள். 2ஆம் அடுக்கில் மாநில காவல்துறையைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்திய போலீசார் காவலில் இருப்பர். 3ஆவது அடுக்கில் மாவட்ட நிர்வாகப் படை காவலர்கள் பாதுகாப்பில் இருப்பர். வாக்கு எண்ணிக்கை நாளன்றே ஸ்ட்ராங் ரூம் கதவுகள் திறக்கப்படும். அப்போது வேட்பாளர்கள் அவரது முகவர்கள் அறையில் சீல் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம். இவையெல்லாம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு அறை திறக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணி தொடங்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.